பிறரை உயர்வாக மதிப்பதே கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 20ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெறுவதற்காக இறைவன் நமக்கு அவருடைய அன்பை சுவைக்க, பிறரை உயர்வாக மதிக்க நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இன்றைய இறைவார்த்தை பகுதியை சற்று நாம் புரட்டி பார்க்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிற இனத்தாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஏன் ஆண்டவர் இயேசு பிற இனத்தாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் சற்று சிந்திக்கக்கூடிய நேரத்திலே இன்றைய இறைவார்த்தை பகுதிகளிலே சிறப்பாக முதல் வாசகத்திலே எசாயா 56ஆம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 6 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தையிலே கடவுள் தம் உடன்படிக்கையை உறுதியாய் கடைபிடிக்கக்கூடிய பிற இனத்தவரை என் திருமலைக்கு அழைத்து வருவேன். அவர்கள் என்னுடைய இல்லத்திலே, என்னுடைய அந்த கடவுள் தங்கக்கூடிய அந்த இடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். என் இல்லம் இறை மக்களுக்குடைய இறை மன்றாட்டின் வீடு என்று சொல்லி பிற இனத்தவருக்கு ஆண்டவர் இயேசு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இதைத்தான் 2ஆம் வாசகத்தையும் நாம் சற்று பார்க்கக்கூடிய நேரத்திலே உரோமையர் 11ஆம் அதிகாரம் 13 முதல் 15, 29 முதல் 32 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலும் கூட கடவுள் எவற்றை விளக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால், திருத்தூதர் பவுல் சகோதர சகோதரிகளை பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி திருத்தூதர் பவுலும் பிற இனத்தவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கானானிய பெண், பிற இனத்து பெண்ணின் மீது இரக்கம் கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். இங்கே ஆண்டவர் இயேசு தொடக்கத்திலே, ஐயா தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று சொல்லி அவர் தன்னுடைய மகளுக்கு பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி கானானிய பெண் ஆண்டவரை நோக்கி கதறக்கூடிய நேரத்திலே முதலிலே ஆண்டவர் எதையுமே கேட்காமல் மௌனம் சாதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த மௌனத்திற்கு மிக முக்கிய காரணம், முதலாவதாக ஆண்டவர் இயேசு அந்த கானானிய பெண்ணினுடைய நம்பிக்கையை சோதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த கானானிய பெண் உண்மையிலேயே உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறதா, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கிறதா என்பதை இயேசு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் படுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு புற இனத்தவர்கள் எந்த அளவிற்கு யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள், எந்த அளவிற்கு அவர்களை ஒரு மனிதனாக அல்லது ஒரு சக மனிதராக மதிக்கவில்லை என்பதை ஆண்டவர் இயேசு அங்கே வெளிப்படுத்தி, எல்லா மனிதர்களும் கடவுளுடைய பார்வையிலே உயர்வாக மதிக்கப்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்தவே ஆண்டவர் இயேசு முதலிலே மௌனமாக இருக்கிறார். இங்கே பிற இனத்தவர்கள், அதாவது கானானிய பெண்ணாக இருக்கலாம், சமாரியர்களாக இருக்கலாம், அல்லது நூற்றோர் தலைவர், இவர்கள் எல்லாருமே யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள். அவர்கள் எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, ஆன்மீக மற்றும் வழிபாட்டு வாழ்வு முறைகளிலே புறக்கணிக்கப்பட்டார்கள். அதாவது பிற இனத்தவர்களுக்கு கோர்ட் ஆஃப் த ஜென்டைல்ஸ் என்று சொல்லுவார்கள். ஆலயத்தினுடைய அந்த வெள்ளி பகுதிகளிலே மட்டுமே அவர்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டது. அவர்கள் ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. ஒருவேளை அதையும் தாண்டி அவர்கள் உள்ளே சென்றார்கள் என்று சொன்னால் மரண தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி எழுது பலகைகளில் எச்சரிக்கையோடு எழுதப்பட்டிருந்தது.
அது மட்டும் இல்லாமல் பிற இனத்தவர்கள் விருத்த சேதனம் செய்யாதவர்கள். எனவே அவ்வாறு விருத்த சேதனம் செய்யாத காரணத்தால் அவர்கள் தீங்கானவர்கள், அசுத்தமானவர்கள் என்று யூதர்களால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். இரண்டாவதாக, சமூக உறவுகள் மற்றும் வீட்டுகளுக்குள் விளக்கம். யூதர்கள் பிற ஜாதிகளுடன் இணைந்து உணவு உண்பதோ அல்லது அவர்களுடைய வீட்டுக்குள் செல்வதோ தங்களை அசுத்தப்படுத்தும் என்று நம்பினர். இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 8. பேதுரு என்ன சொல்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு யூதர் பிற குலத்தவரிடம் செல்வதோ அவர்களோடு உறவாடுவதும் முறைகேடு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மையற்றவர் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் எனக்கு காட்டினார். ஆக இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் தீட்டுள்ளவர் அல்லது தீட்டு இல்லாதவர் என்று சொல்லக்கூடாது என்பதை, இப்போ இந்த உறவிலே பிற ஜாதியினர் என்ன செய்யக்கூடாது, உணவு உண்பதோ அல்லது அவருடைய வீட்டுகளுக்குள் சொல்வதோ அங்கே தடை செய்யப்பட்டிருந்தது. மூன்றாவதாக, பிற ஜாதியினர் சமையல் மற்றும் பாத்திரங்கள், பிற ஜாதிகள் தொட்ட உணவுகள், அவர்கள் பயன்படுத்திய பாத்திரங்கள் மற்றும் திராட்சரசம் போன்றவற்றை யூதர்கள் தீட்டாக கருதினர். நான்காவதாக, கலப்பு திருமண தடை. பிற ஜாதிகளுடனான திருமணம் முற்றிலும் தடை செய்யப்பட்டிருந்தது. கலப்பு திருமணம் செய்து கொள்பவர்களை யூத சமூகத்தை விட்டே விலக்கி வைத்தனர். ஐந்தாவதாக, பிற ஜாதி பெண்களின் பிரசவத்திற்கு யூத மருத்துவச்சிகள் உதவி செய்யக்கூடாது என்ற கடுமையான பாரம்பரிய விதிகள் சில யூத பிரிவினரிடையே இருந்தன. அவ்வாறு ஒருவேளை இவர்கள் யூத மருத்துவச்சிகள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் என்று சொன்னால், பிற இனத்தை சார்ந்த ஒரு உயிரினம் இந்த உலகத்திலே பிறந்து அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி அது இன்னும் இவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து விடும் என்று சொல்லி யூதர்கள் இந்த பிற இனத்து பெண்களுக்கு உதவி செய்யாமல் விட்டுவிட்டார்கள். ஆறாவதாக, பிற ஜாதியினர் இறைவனால் கைவிடப்பட்டவர்கள் என்றும் அவர்களை நரகத்தின் விறகுகள் என்றும் தீவிரவாத யூத பிரிவினர் கருதினர். அவர்களை தெரு நாய்களுடனும் அசுத்த மிருகங்களுடனும் ஒப்பிட்டு பேசும் வழக்கம் அன்றைய சமுதாயத்தில் பரவலாக இருந்தது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்படி பிற இனத்தை சார்ந்த, அது கானானியர்களாக இருக்கலாம், சமாரியர்களாக இருக்கலாம், அல்லது நூற்றுவ தலைவராக இருக்கலாம், இப்படி மற்றவர்கள் எல்லாருமே சமுதாயத்திலே தீங்கானவர்கள், அசுத்தமானவர்கள் என்று சொல்லி மட்டம் தட்டக்கூடிய ஒரு மனநிலை இருந்ததை தான் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதுதான் இங்கே இயேசு என்ன செய்கின்றார் என்று சொன்னால், கானானிய பெண்ணுடைய நம்பிக்கையை அங்கே வெளிப்படுத்துகின்றார். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய அந்த ஒரு எல்லாராலும் மதிக்கப்படாத சூழலை ஆண்டவர் இயேசு உயர்வாக காட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கும் கூட நம்முடைய பங்குகளிலே நிறைய அமைப்புகள் இருக்கிறது. பங்கு பேரவையாக இருக்கலாம், பக்த சபை இயக்கங்களாக இருக்கலாம், சிறுவர் சிறுமியருக்கான இயக்கங்களாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு அமைப்புகளிலும் இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களுடைய உள்ளத்திலே, நான் இருந்தால் தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும், நான் இல்லைன்னா இந்த கோயிலில் எதுவுமே நடக்காது, எதுவுமே செய்ய முடியாது என்கின்ற ஒரு சில நினைவுகள், ஒரு சில செயல்பாடுகள் எல்லாமே இந்த புற இனத்தை சார்ந்தவர்களுடைய மனநிலை என்பதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். இங்கே இந்த பிற இனத்து கானானிய பெண் ஆண்டவர் இயேசு முன்பாக தன்னை தாழ்த்த கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். தன்னை தாழ்த்துகின்றார். இயேசு பிற இனத்தவருக்கும் மீட்பு உண்டு, பிற இனத்து மனிதர்களையும் மதிக்க வேண்டும், நம்மை காயப்படுத்திய மனிதர்களையும் மதிக்க வேண்டும், நம்மை எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும், பிறரையும் உயர்வாக மதிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே
நாம் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்களை உயர்வாக மதிப்போம். இயேசு தனக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்த மனிதர்களையும், தன்னை காயப்படுத்திய மனிதர்களையும், தன்னை அசிங்கமாக பேசியவர்களையும் அவர் உயர்வாக கருதினார். எனவே தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் உயிர்விடக்கூடிய நேரத்தில் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த மனிதர்களை மட்டம் தட்டவில்லை, அவர்களுக்கு உரிய உரிமையும் மதிப்பையும் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கு ஒருவேளை நம்மை காயப்படுத்தியவர்களாக இருக்கலாம், நம்மை பற்றி பிறரிடம் அசிங்கமாக பேசியவர்களாக இருக்கலாம். அவர்களையும் மனிதராக மதிக்க வேண்டும், அவர்களையும் நாம் உயர்வாக எண்ண வேண்டும். அவ்வாறு உயர்வாக எண்ணுவதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்பதை ஆண்டவர் இந்திய நற்செய்தியின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கிறார். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.